பல காலமா வீடியோஸ்லயே பார்த்துட்டு இருந்த ஒரு பிரியாணி, இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வாங்கினேன். அது வேற எதுவும் இல்ல. நம்ம ஜப்பார் பாய் பிரியாணி தான். நான் இத ஆன்லைன் ஆர்டர் தான் பண்ணியிருந்தேன். பார்சல ரிசீவ் பண்ண போம்போதே இந்த கவர பார்த்து நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். பிகாஸ் இதுக்கு முன்னால இந்த ஒரு குவாலிட்டில அ ஒரு ஃபுட் நான் ரிசீவ் பண்ணதில்ல. அது எல்லாமே பெரிய ரெஸ்டாரண்ட்ஸா இருந்தாலும், அந்த கவர் குவாலிட்டி இந்த மாதிரி இருந்தது கிடையாது. நாட் ஒன்லி அவுட்டர் கவர், ஈவன் உள்ளவுமே எல்லாமே டிஃப்ரெண்ட்டா இருந்தது. யூசுவலி ரிசீவ் பண்ற பாக்ஸஸ் வந்து ஒயிட் டிரான்ஸ்பரண்ட் கலர்ல இல்ல பிளாக் கலர் பாக்ஸஸ்ல தான் ஃபுட் பார்சல் பண்ணி வரும். அண்ட் சைட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட் குட்டி குட்டி டப்பாங்கள்ல தான் வரும். பட் இது வந்து கம்ப்ளீட்டா இந்த 2 இயர்ஸ்ல நான் பார்க்காத ஒரு பேக்கேஜிங்க நான் பார்த்தேன். எஸ்பெஷலி இந்த ப்ளூ குட்டி டப்பாஸ்லாம் மாஸ் பண்ணிட்டாங்க போங்க. சரி, நெறைய நேரம் பேக்கேஜிங் பத்தியே பேசியாச்சு. ஃபுட் பத்தி பேசலாம். நான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தது ஆம்பூர் சிக்கன் பிரியாணி. பிரியாணி லிஸ்ட் ரொம்ப பெருசா இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் சென்னை பிரியாணி பார்த்தேன். சென்னை பிரியாணி பார்த்ததும் சரி ஆம்பூர் பிரியாணி இருக்கான்னு தேடி பார்த்ததும் கிடைச்சது. இம்மீடியட்டா அத ஆர்டர் போட்டேன். ஏன்னா, எனக்கு ஆம்பூர் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நான் எங்க பிரியாணி ஆர்டர் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் அதோட அரோமா எப்படி இருக்குன்றத தான் பார்ப்பேன். அம் அந்த ஸ்மெல்லே எனக்கு பாதி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். அந்த மாதிரி தான் இந்த பிரியாணி எனக்கு அப்படியே ஊருக்கு கூப்பிட்டுட்டு போயிட்டு வந்துச்சு. குவான்டிட்டி பத்தி சொல்லணும்னா, ஒருத்தர் திருப்தியா சாப்பிடுறதுக்கான ஒரு குவான்டிட்டி குடுத்திருந்தாங்க. 1 எக் அண்ட் 3 சிக்கன் பீசஸ் இருந்தது. லாஸ்ட் டைம் நான் தலப்பாக்கட்டிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அங்க கண்டெய்னர் சைஸ் குட்டியா இருந்தது. அண்ட் அதுக்குள்ள இருந்த குவான்டிட்டியுமே ரொம்ப கம்மியா இருந்தது. மேலோட்டமா தான் போட்டு வச்சிருந்தாங்க. பட் இது நல்லாவே அமுக்கி அமுக்கி போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு ஆள் திருப்தியா சாப்பிடுற அளவுக்கு. ஓகே. நம்ம இப்ப டேஸ்டிங் போலாமா? பிரியாணி டேஸ்ட் பண்றதுக்கு முன்னால நான் யூசுவலி இந்த சைட்ஸ் டேஸ்ட் பண்ணுவேன். கத்திரிக்காய் அண்ட் ரைத்தா. ரைத்தா எப்பவுமே யோகர்ட்ல செஞ்சுடுறாங்க. ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வந்துருது. ஏன் கர்ட்ல செய்ய மாட்றாங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அண்ட் பிரிஞ்சாலும் நாட் அப் டூ த மார்க். இவங்க யூடியூப் வீடியோஸ்லலாம் இது எப்படி செய்றது, அது எப்படி செய்றதுன்னு போடுறாங்க. பட் தென் இவங்களோட ரெஸ்டாரண்ட்ஸ்லயே அது நல்லா இல்ல. ஸோ யாஹ் சைட்ஸ் 2மே ஃப்ளாப். பட் தென் பிரியாணி வந்து ஒரு டீசென்ட்டான ஆம்பூர் பிரியாணி. ஆம்பூர் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா, திரும்பவும் போய் சாப்பிடலாம். அப்படி ஒரு டீசென்ட்டான பிரியாணி. ரொம்ப ஆஹா! ஓஹோன்னும் இல்ல. வொர்ஸ்ட்டாவும் இல்ல. ஒரு ஓகேயிஷான ஒரு பிரியாணி. இதோட பிரைஸ் 32. இது வீட்டுக்கு டெலிவரி எல்லாம் சேர்த்து 40 ரிங்கெட் ஆச்சு. இந்த ரூ. 800 பிரியாணிக்கு பெங்களூர்ல கிடைக்கிற ரூ. 80 ஆம்பூர் பிரியாணி சூப்பரா இருக்கும்.